திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் போக்குவரத்து மிகுந்த சாலையில் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தாராபுரத்தில் இருந்து பொள்ளாச்சி சென்ற அரசு பேருந்தில் தனது மனைவி வனிதாவை ஏற்றிவிடும் நோக்கில் அவரது கணவர் இருசக்கர வாகனத்தில் பேருந்தை பின்பற்றி சென்றுள்ளார். அப்போது ஓட்டுநர் ஆனந்த்ராஜ் வேண்டும் என்றே அவர்கள் இருசக்கர வாகனத்தின் பக்கவாட்டில் இடித்து கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநரான அனிதாவின் கணவருக்கும் பேருந்து ஓட்டுநர் ஆனந்த்ராஜுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு 5 நிமிஷம் லேட்டுங்க. இப்படி வந்து நான் முன்னாடி வந்து இங்கிட்டு வந்து ஓரத்தில் வண்டி நிப்பாட்டினாங்க. வண்டி நிப்பாட்டவும் அவர் வந்து குறுக்க வந்து நிற்கிறாரா உனக்கு இப்படின்னு சொன்னாங்க. குறுக்க வரலைங்க, இப்படி ஓரமாக தான் வந்து நிப்பாட்டினாங்க. ஏன்னா அந்த பஸ்ஸை விட்டா எனக்கு 1 மணி நேரம் பஸ் கிடையாது வேலைக்கு போகிறதுக்கு. அதனால வந்து ஓரமாக நிப்பாட்டினாங்க. ஓரமாக நிப்பாட்டினதுக்கு இப்படி வந்து நிப்பாட்டுறேன்னு சொல்லி ஒரே திட்டு. அந்த ஆள் அனாவசியமாக பேசுது. நாங்களும் ஒரு ஸ்டாஃப் தாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் டிஎன்எஸ்டிசியில் டிரைவராக தான் இருக்காருங்க. இது என்ன அர்த்தங்க? தேவையில்லாமல் வார்த்தைகள் விடக்கூடாதுங்க. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் போக்குவரத்து மிகுந்த சாலையில் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தாராபுரத்தில் இருந்து பொள்ளாச்சி சென்ற அரசு பேருந்தில் தனது மனைவி வனிதாவை ஏற்றிவிடும் நோக்கில் அவரது கணவர் இருசக்கர வாகனத்தில் பேருந்தை பின்பற்றி சென்றுள்ளார். அப்போது ஓட்டுநர் ஆனந்த்ராஜ் வேண்டும் என்றே அவர்கள் இருசக்கர வாகனத்தின் பக்கவாட்டில் இடித்து கீழே தள்ளியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அரசு பேருந்து ஓட்டுநரான அனிதாவின் கணவருக்கும் பேருந்து ஓட்டுநர் ஆனந்த்ராஜுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு 5 நிமிஷம் லேட்டுங்க. இப்படி வந்து நான் முன்னாடி வந்து இங்கிட்டு வந்து ஓரத்தில் வண்டி நிப்பாட்டினாங்க. வண்டி நிப்பாட்டவும் அவர் வந்து குறுக்க வந்து நிற்கிறாரா உனக்கு இப்படின்னு சொன்னாங்க. குறுக்க வரலைங்க, இப்படி ஓரமாக தான் வந்து நிப்பாட்டினாங்க. ஏன்னா அந்த பஸ்ஸை விட்டா எனக்கு 1 மணி நேரம் பஸ் கிடையாது வேலைக்கு போகிறதுக்கு. அதனால வந்து ஓரமாக நிப்பாட்டினாங்க. ஓரமாக நிப்பாட்டினதுக்கு இப்படி வந்து நிப்பாட்டுறேன்னு சொல்லி ஒரே திட்டு. அந்த ஆள் அனாவசியமாக பேசுது. நாங்களும் ஒரு ஸ்டாஃப் தாங்க. எங்கள் வீட்டுக்காரரும் டிஎன்எஸ்டிசியில் டிரைவராக தான் இருக்காருங்க. இது என்ன அர்த்தங்க? தேவையில்லாமல் வார்த்தைகள் விடக்கூடாதுங்க. The Chennai Silks in Mega Summer Sale.